கோவில்பட்டியில் அரசு கல்லூரி விரிவுரையாளர் மீது மாணவர் தாக்குதல் நடத்தப்பட்ட தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் தர மறுத்ததால் மாணவர்கள் தாக்கியதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய செய்தியாளர் மகேஸ்வரன் விவரம் என்ன? தேவபிரியன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகர்ல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியுடைய பேராசிரியராக தமிழ்துறை தலைவர் சந்தனமாரி என்பவர் பொறுப்பு வகித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அந்த கல்லூரியில் பயின்று இடையில் நின்ற மனோஜ் என்ற மாணவர் தனக்கு கல்வி மாற்றுச் சான்றிதழ் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் மற்றும் அதில் நிலுவைத் தொகை இருப்பதால் அந்த நிலுவைத் தொகையை திருப்பி தந்தால் மட்டும்தான் டிசிசி மாற்றுச் சான்றிதழ் தரப்படும் இந்த கல்வி நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று தனக்கு மாற்றுச் சான்றிதழ் வர வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த பொறுப்பு முதல்வர் பதிலளித்த போது அவரை ஒருமையில் பேசிய மட்டும் என்று அவரை அந்த மாணவர் தாக்க முயன்றிருக்கிறார். அப்போது அந்த கல்லூரியில் பணிபுரியக்கூடிய கௌரவ உடற்கல்வி பிரிவு பேராசிரியர் பூவிராஜனும் தடுக்க முயன்றுள்ளார். தடுக்க முயன்ற போது மனோஜ் அந்த பேராசிரியர் பூவிராஜனும் கடுமையாக தாக்கியுள்ளார். இது கடுமையாக தாக்கியதில் பூவிராஜன் காயமடைந்தார். அவரை அரியலூரில் மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வரார். அந்த மாணவனையும் அங்குள்ள பேராசிரியர்கள் பிடித்து கோவில்பட்டி மேற்காவலத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. தொடர்ந்து மாணவர்கள் போலீசார் விசாரித்து வராங்க. இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, காயமடைந்த பூவிராஜன் செய்தியாளர் படம் எடுக்க சென்ற போது அங்கிருந்தவர்கள் பத்திரிகையாளர்களை படம் எடுக்காமல் தாக்க முயன்றது மட்டுமின்றி நாங்கள் சமாதானம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நீங்க எடுத்து செய்தி வெளியிடக்கூடாது அப்படின்னு சிலர் மிரட்டினர். இதையும் காவல்துறை விசாரித்து வராங்க. தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.